இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராகவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. இதுக்காக வந்து குக்கரில் பருப்பு போட்டேன். தேவையான அளவு பருப்பு போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து விளக்கெண்ணெய் 2 சொட்டு ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய், நான் வந்து இன்றைக்கி வந்து முள்ளங்கி, அப்புறம் சொரக்காய், பீன்ஸு, அது கூடவே தக்காளி பழத்தையும் போட்டேங்க. எல்லாமே வந்து வெந்துட்டுருக்க பருப்பில் போட்டுக்கணும். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா கலந்து விட்டு, நான் அதில் வந்து ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கிறேன். ஸ்பூன் எதுக்காகனா, நம்ம வந்து குக்கரில் வச்சு விசில் விடும்போது நார்மலாக வந்து மேலே மூடியிலலாம் வந்து அந்த மசாலா இதெல்லாமே வந்துடும், தண்ணியெல்லாம் வந்துடும். இது வந்து ஸ்பூன் போடும்போது தண்ணி வராது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு 3 விசில் விட்டதையும் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, உள்ள ஓட்ட ஸ்பூனை எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்து ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவினா சூப்பரான சாம்பார். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.